Taste the Daily. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் அதிமுக வடக்கு மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி தலைமை தாங்கினார். முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி, நெல்லை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சிவானந்த் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் மாவட்ட அவைத்தலைவர் VP மூர்த்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தகவல் தொழில்நுட்ப அணி மண்டல பொறுப்பாளர் சதீஷ் சங்கர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் இமயம் மனோஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் வள்ளியூரில் வடக்கு ஒன்றிய செயலாளர் மச்சராஜா ஏற்பாட்டில் அதிமுகவின் 53வது ஆண்டு விழாவை முன்னிட்டு கொடியேற்றும் நிகழ்ச்சி அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி அதிமுக கொடியை ஏற்றி வைத்து கல்வெட்டை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி, திமுக ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது எனவும் குற்றவாளிகள் திமுக கட்சி என்ற போர்வையின் பின்னால் ஒளிந்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டினார். இதில் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக அவைத் தலைவர் விஜயகுமரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆட்சியில் எல்லா மக்களும் ஏமாற்றப்படுகிறார்கள். குறிப்பாக கல்லூரி செல்கின்ற மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லை, சிறுமிகளுக்கும் பாதுகாப்பில்லை, பெரியவர்களுக்கும் முதியவர்களுக்கும் பாதுகாப்பில்லை. எங்கு பார்த்தாலும் பாலியல் குற்றங்கள் நிறைந்திருக்கிறது. குற்றவாளிகள் சுதந்திரமாக உலாவுகிறார்கள். குற்றங்கள் நடப்பது இந்த ஆட்சியிலே வாடிக்கை கதையாக மாறிவிட்டது, தொடர்கதையாகிவிட்டது. குற்றவாளிகள் திமுக போர்வையிலே சென்று மறைந்து கொள்கிறார்கள். ஆக திமுக ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு நிலைமை இன்றைக்கு கேள்விக்குறியாகிவிட்டது.